பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th channel. நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். Hi everyone. இன்னைக்கு நம்மளோட கவுண்டவுன் சீரீஸ்ல நமக்கு இன்னைக்கு வந்து சம் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல இருந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆன எல்லா கொஸ்டின்ஸும் தியரம்ஸும் எல்லாமே நான் வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவேன் பசங்களா. ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல். ஸோ பசங்களா, நம்மளோட ஜைலத்துல வந்து நீட் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஆன்லைன்ல நீ வந்து XPL 10 யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 10% ஆஃப். அண்ட் XPL கிராஷ் கோர்ஸ் ஃபார் ஆஃப்லைன் அது வந்து 27th மார்ச்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மறக்காம do check this out. And these are the doctors, 50+ doctors from Xylem this year in Tamil campus. And if you want to enroll into our crash course, if you have any doubts and queries edachum irundhuchna, please call on this number which is 8129000700 க்கு கால் பண்ணுங்க. ஓகே, ஸோ நோட்ஸுக்காக நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் ஆன இங்க வந்து எல்லாமே வந்து ஏரியா பவுண்டட் கர்வே வந்து ஒரு 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 2 to 3 ஒரு 4 டைப்ஸ் இஸ் தேர், ரைட்? ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா it will be very easy. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா பவுண்டட் பை க்ளோஸ்டு கர்வ்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லாட்டி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா ஏரியா பவுண்டட் பை த கர்வ்ஸ், ஏரியா பவுண்டட் பை த கர்வ்ஸ். ஓகேவா? இது வந்து பவுண்டட். அண்ட் இன்னொன்னு வந்து கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ். ஓகேவா? ஸோ கர்வ்ஸ் லைன்ஸ், ஸோ அதுல தான் வந்து நம்மளோட என்ன சொல்லலாம், நம்மளோட சர்க்கிள், பராபோலா, எலிப்ஸ் எல்லாமே வந்து வரும். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? சாரி, இதுலதான் வந்து பவுண்டட் ஏரியா பவுண்டட் பை த சர்க்கிள் தான் வந்து சர்க்கிள்ஸ் அதெல்லாம் வரும். அன்பவுண்டட்ல வந்து கர்வ்ஸ், லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வந்து டைப் 2ல வந்து நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஸோ இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் இங்க எல்லாமே நான் வச்சிருப்பேன். ஸோ டூ செக் இட் அவுட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இப்போ ஒரு குவிக் ரிவிஷன் தான். ஓகேவா? ஸோ இது வந்து நீ மறக்காம நீ வந்து பார்த்து வச்சுக்கோ. So the thing is, first வந்து area under the curve. So area under curvesலயே வந்து suppose நம்மளோட curve, so இதுதான் வந்து நம்மளோட normal curve கிடையாது, curve. ஓகேவா? ஸோ நார்மல் கர்வ். ஸோ இதோட ஏரியா நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா இஸ் ஆல்வேஸ் ஒரு பவுண்டட் ரீஜியன்ல தான் வந்து ஏரியா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கர்வ்க்கு ஐ வில் கிவ் அ லிமிட். ஓகேவா? ஸோ ஐ வில் கிவ் அ லிமிட் A and a limit B. And இதுல இருந்து நான் I will take a small strip. ஓகேவா? இந்த ஸ்மால் ஸ்ட்ரிப்பை நான் இன்டகிரேட் பண்ணா ஐ வில் கெட் த ஏரியா அண்டர் திஸ் கர்வ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இட் இஸ் along x axis. ஸோ ஐ எம் டேக்கிங் த லிமிட் along x axisனால எனக்கு வந்து என்னப்பா வரும்? இன்டகிரல் ஏரியா வந்து என்ன வரும்? இன்டகிரல் a to b f of x dx. ஓகேவா? இன்டகிரல் a to b f of x dx. இப்போ நீங்க வந்து இதுவே வந்து இப்படி கூட நீங்க வந்து எழுதுனது பார்த்திருப்பீங்க. இன்டகிரல் a to b f of x க்கு பதிலா y dx னு கூட நீங்க பார்த்திருப்பீங்க. y is basically f of x. சோ இது புரிஞ்சுச்சா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏரியா அண்டர் த கர்வ் with respect to y axis. ஓகேவா? with respect to y axis. சோ அது அங்கே இருக்கட்டும். சோ இது வந்து நம்மளோட சிம்பிள் இன்டகிரேஷன். சோ இதுவே வந்து சப்போஸ் our graph is like this. ஓகேவா? கிராஃப் வந்து இப்படி வருது. ஸோ இதுல வந்து ஐ எம் கிவிங் த லிமிட். ஸோ நான் வந்து இங்க லிமிட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ லிமிட் கொடுக்கும்போது ஃப்ரம் A to B. ஓகேவா? ஃப்ரம் A to B இல்லாட்டி C to D எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்க இருந்து நான் லிமிட் எடுக்கும்போது ஏரியா வந்து என்னப்பா வரும்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் A to B. A to B. So this is f of x. ஓகேவா? இல்லாட்டி x ன்னு கூட வந்து சொல்லுவாங்க x dy. என்னதுடா? x dy. Because I am taking the limits along the y axisனால
limit change ஆகும் and I will integrate with respect to dy. ஓகே, இதுதான் வந்து ரெண்டு கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா பிட்வீன் டூ கர்வ்ஸ். ஓகேவா, ஏரியா பிட்வீன் டூ கர்வ்ஸ் இல்லாட்டி லைன் அண்ட் கர்வ்ஸ். ஸோ இங்க வந்து நான் லைன் தான் வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ ஐம் டேக்கிங் லைன் ஆஸ் எக்ஸாம்பிள். ஸோ லைன் வந்து எடுக்கும்போது இப்போ y is equal to f of x வந்து அப்பர்ல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, we will do a question. ஸோ அப்போ வந்து உனக்கு நல்லா புரியும். and y is equal to gx is lower. ஓகேவா, ஸ்லோவர். ஸோ y இந்த x இந்த y இந்த இது இருக்கு இல்லையா, திஸ் லைன். ஸோ திஸ் லைன் இஸ் அப்பர் and அதுக்கு கீழே தான் வந்து g of x இருக்கு. ஸோ if I want to find the area அப்படின்னா, ஸோ இங்க இருந்து இப்போ லிமிட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் த லிமிட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து ஏரியா அண்டர் திஸ் கர்வ் தான் எனக்கு வேணும். ஓகே, ஐ மீன் ஏரியா அண்டர் திஸ் கர்வ். ஸோ இந்த லைனுக்கு கீழே இருக்கிற ஏரியா அண்டர் திஸ் கர்வ் விச் இஸ் திஸ். ஓகேவா, இதுதான் வந்து ஏரியா அண்டர் த கர்வா வரும். திஸ் லைன் அண்ட் த கர்வ் மேக் பண்ற சாட்டிஸ்ஃபை பண்ற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா திஸ். இது நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப நான் இங்க இருந்து இது வரைக்கும், ஓகே, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் நான் வந்து இதோட இன்டகிரேட் பண்ணி லிமிட்ஸ் எடுத்து இன்டகிரேட் பண்ண இது ஃபுல் போர்ஷன் ஐ வில் கெட். ஓகேவா, அதே வந்து நான் இந்த கர்வை வந்து நான் இன்டகிரேட் பண்ணா எனக்கு வந்து கீழே இருக்கிறது தான் கிடைக்கும். இந்த கீழே இருக்கிறது, எஸ் ஆர் நோ, கீழே இருக்கிறதா வந்து எனக்கு கிடைக்கும். So if I minus, அதான் வந்து integral a to b f of x. So this is f of x minus g of x which is the curve. So I will get the area under the curve. ஓகேவா, ஸோ ரெண்டு கர்வ்ஸ் வருது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூ ஹேவ் டு யூஸ் திஸ். இப்போ ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ் சேம் திங் தான். ஸோ இதுதான் நான் வந்து சொன்னேன், இங்க நான் வந்து எழுதணும் இல்லையா. ஸோ இஃப் இட் இஸ் a and if it is b, if I want to find the area of this and x is equal to and x is equal to f of y இருந்துச்சு அப்படின்னா integral a to b f of y dy. ஓகேவா, because I'm taking the limits along with the y axis. So இதே கேஸ்ல வந்து இப்ப 2 curves வருது அப்படின்னா அதுலயும் வந்து f of y minus g of y அது மட்டும் தான். அந்த நீ வந்து இப்ப நீ வந்து along x axis, the limit is along x axis அப்படின்னா உன்னோட function should be in terms of x. If it is along y axis நீ எடுத்திருக்கேன்னா your things, அதாவது your function should be in terms of x. Okay, was that clear? Any doubts in that? So நம்ம வந்து and some particular curves நம்ம வந்து படிக்க வேண்டியதா இருக்கு. ஓகேவா, some particular curves. So that is ellipse, circles, parabola, அந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் நமக்கு வந்து படிக்க வேண்டியது. First வந்து circle. ஓகேவா, circle. Okay, so circular equation என்னதுப்பா, x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square, where h comma k is the center of the circle. இல்லையா, it is the center of the circle where r is the radius of the circle. ஓகேவா, so usually உங்களுக்கு எப்பவுமே வந்து x square plus y square is equal to r square இந்த ஃபார்மேட்ல தான் usually most of the question இதுல தான் வரும். இதுல இருந்து வராதா அப்படின்னு சொன்னா அப்படியும் சொல்ல முடியாது. most of the questions வந்து இதுல இருந்து தான் வரும். ஓகேவா, so இதுதான் வந்து நம்மளோட first, that is circle. next is ellipse. ஓகேவா, next is ellipse. okay, next is ellipse. So ellipse வந்து பாத்தீங்கன்னா 2 types is there. ஓகேவா, so that is x square by a square plus y square by b square is equal to 1. x square by b square plus y square by a square is equal to 1. ஓகேவா, எப்பவுமே keep in mind that a square, ஓகேவா, a square யாருக்கு கீழே வராங்களோ அவங்க தான் அங்க பெருசா. a square is always big. ஓகேவா, a square is always big. So if your parabola is like this, so sorry, ellipse is like this, so உங்களோட ellipse எப்படி வரும்? So இந்த கேஸ்ல வந்து your parabola will be like this, right? So parabola இப்படி இருக்கும்.
and இங்க வந்து பாத்தீங்கன்னா a, 0 and here it is 0, b. இப்போ இங்க அப்படின்னா okay, so parabola will be like this and இங்க தான் வந்து 0, a வரும், இங்க it is b, 0 வரும். ஓகேவா? சோ இப்படி தான் வந்து உங்களோட ellipse இருக்கு. It is not parabola, sorry பசங்களா, it is ellipse. ஓகேவா? சோ இதுதான் வந்து format. இனிமே வந்து next வந்து பாத்தீங்கன்னா that is parabola. ஓகேவா? next is parabola. So the third thing is okay, third thing is parabola. So அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 4 images are there, I mean 4 types are there. ஒன்னு வந்து y square is equal to 4ax. ஓகேவா? next is y square is equal to minus 4ax. okay, and next வந்து x square is equal to 4ay and x square is equal to minus 4ay. ஓகேவா? clear? yes. so இதோட picture எப்படி வரும்? so how will be the figure? so it will be like this, open towards this, and இதோடது வந்து பாத்தீங்கன்னா it will be like this. okay, and இங்க வந்து பாத்தீங்கன்னா it is an upward parabola and here it is an downward parabola. so இது வந்து just ஞாபகம் வச்சுக்கோங்க, just ஞாபகம் இல்ல, இது ஞாபகம் வச்சு இருந்திருக்கும். ஓகேவா? yes. so இதுதான் வந்து I am just telling. yeah, so we will do some questions, we will directly go to some questions. ஏன்னா வந்து questions செய்ய தான் you will just understand. okay, so mostly நம்ம வந்து integration படிச்சாதான் இந்த ஒரு chapter நம்மளால பண்ண முடியும். okay, yeah. so the area of the region bounded by the curve x square is equal to 4y and the straight line x is equal to 4y minus 2s. okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா we have two curves here. okay, so x square is equal to 4y and x is equal to 4y minus 2. I will give this as equation number 1 and I will just give this as equation number 2. So first நம்ம வந்து இப்ப நம்ம ஒரு curve இல்லாட்டி ஒரு லைன், ரெண்டு விஷயங்கள் அங்க வருது, ரெண்டு curves வருது, ஒரு curve வருது, ஒரு லைன் வருது அப்படின்னா first thing you have to do is that you have to find the intersecting points. okay, intersecting points. எதுக்கு intersecting points கண்டுபிடிக்கணும்? because we need to find the limit here. ஏன்னா இங்க வந்து லிமிட் எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல. சோ பசங்களா இங்க பாருங்க 4y is equal to x square. ஓகேவா? 4y is equal to என்ன சொல்றாங்க? x square அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? 4y is equal to x square. so into 2ல வந்து எங்கெல்லாம் 4y தெரியுதோ நாங்க x square கொடுத்துருவோம். so x is equal to x square minus 2. so I will get a quadratic equation that is x square minus x plus 2 sorry minus 2 is equal to 0. ஓகேவா? சோ அப்ப வந்து what will be the என்ன சொல்லலாம், இதோட factors என்னப்பா வரும்? factors நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா you will get x minus 2 and factors எடுங்க x minus 2 and you will get x plus 1 that is equal to 0 you will get. yes or no? இல்லையா? so எப்படி factors எடுப்பீங்க? x square minus x minus 2 is equal to 0. sum பண்ணா I need to get minus 1. product பண்ணா product should be minus 2. so minus 2 into 1 எடுக்கலாமா? right, so அதான் x minus 2 into x plus 2. yeah. okay, so இது வந்து கிடைச்சிச்சா? so x க்கு வந்து என்னெல்லாம் values வரும் பசங்களா? x is equal to 2 and x is equal to minus 1. x is equal to 2 and x is equal to minus 1. so நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏதாச்சும் equation 1லயோ 2லயோ வந்து x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு I will find a value for y. okay, if x is equal to 2 substituting here, so இங்க வந்து 4 square வருமா? so y ஓட வேல்யூ will be 1. so I will get y is equal to 1 here. x is equal to minus 1 na, x is equal to minus 1, minus 1 the whole square is 1. so y ஓட வேல்யூ will be 1 by 4. y ஓட வேல்யூ will be 1 by 4. so I got the intersecting points. basically அதுதான் நம்மளோட limits. so now we will draw the, இப்போ வந்து நம்ம வந்து வரைவோம். okay, we will just draw.
ஓகேவா? எஸ். So x square is equal to 4y is a parabola which is an upward parabola. Yeah. Yes. So we will draw that parabola here. Okay. X square is equal to 4y is the upward parabola. And the line. Okay. Line vandu it is crossing. Okay. So the line passes like this. Okay. So this is the line. Okay. And inga parunga, so x is equal to 2, x is equal to 2 and 1. So இப்போ வந்து x is equal to 2 and 1 வந்து இங்க வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? So இதான் வந்து intersect பண்ற points. That's what we found, right? So that is 2, 1 and this is, sorry, oh okay, 2 அங்க வரும். Okay, 2, 1 வந்து இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? So 2, 1 and இங்க வந்து minus 1, 1/4. So this is actually the intersecting points. இதுதான் வந்து இந்த line and the parabola intersect பண்ற points. ஓகேவா? And இப்போ வந்து along the x is equal to this இப்படின்னு சொல்லியிருக்காங்களா? So இப்போ நான் வந்து இங்கிருந்து நான் இது வரைஞ்சேன். I'm drawing a line here. So this is minus 1 and இங்கிருந்து if I draw a line it is 2. ஓகேவா? Yes. So area under the region bounded by this curve. So curve, this curve and the line இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருமே இருக்கிற ஒரு காமன் ரீஜியன் தான், that is this region. Yes or no? இதுதான் வந்து ஏரியா. Okay, so the region bounded by the curve, this is the curve and the straight line this. So the region bounded by இது ரெண்டு பேருக்குமே வந்து காமனா இருக்கிற போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா this is the portion under. Okay, so இந்த போர்ஷன் தான் வந்து கண்டுபிடிக்கணும். Yes or no? Okay, so இதுதான் வந்து டைப் 2 நம்ம வந்து கண்டுபிடிச்சது. So இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டகிரல் -1ல இருந்து 2 வரைக்கும் லைனோட லைனை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் லைனை வந்து இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ் பண்ணும். பசங்களா, லைனை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் ஏரியா அண்டர் திஸ் லைன். எஸ் ஆர் நோ? ஸோ இது ஃபுல் போர்ஷன் யூ வில் கெட். எனக்கு ஃபுல் போர்ஷன் வேணாம். ஸோ அந்த ஃபுல் போர்ஷன்ல இருந்து இஃப் ஐ மைனஸ் திஸ் போர்ஷன், இந்த போர்ஷன் நான் வந்து மைனஸ் பண்ணா ஐ வில் கெட் த ரீஜியன் விச் இஸ் பவுண்டட் பை த லைன் அண்ட் த கர்வ். எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ வந்து நான் இந்த கர்வை வந்து இன்டகிரேட் பண்ணா ஐ வில் கெட் திஸ் ஏரியா அண்டர் திஸ் கர்வ். ஸோ தட் இஸ் மைனஸ் கர்வ் dx. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ லைன் வந்து பாருங்க. ஸோ லைன் வந்து பாத்தீங்கன்னா 4y minus 2 is equal to x. So நான் வந்து I am taking the limits along the x axis. So அதனால I have to இது வந்து x ஓட டேர்ம்ஸ்ல மாத்தணும். So y is equal to x plus 2 by 4. என்ன பசங்களா? y is equal to x plus 2 by 4. அதே மாதிரி curve பாருங்க, x square is equal to 4y. So y is equal to x square by 4. x square by 4. So இது வந்து அப்படியே இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் -1ல இருந்து 2 வரைக்கும். கரெக்டா? -1ல இருந்து 2 வரைக்கும் லைனோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா x plus 2 by 4 minus x square by 4. Okay, so if I take 1/4 outside, integral -1ல இருந்து 2 x plus 2 minus x square வந்துரும். Okay, so இது வந்து டைரக்டாவே இன்டகிரேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே, 1/4 into இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா x plus 2. சரி வேணாம், நம்ம டைரக்டாவே இன்டகிரேட் பண்ணி. ஓகே வெயிட், 1/4 வெளியில எடுத்தோம் அப்படின்னா இன்டகிரல் -1 to 2 x plus 2 minus x square dx அப்படின்னு வரும். So that is equal to 1/4 into integrate பண்ணுங்க பசங்களா. So integrate பண்ணும்போது x ஓட integration is x square by 2 plus 2x minus x square x cube by 3 over the limit -1ல இருந்து 2. Okay, so இது வந்து அப்ளை பண்ணுங்க. 1/4 into upper limit, that is 2 square is 4/2 plus 2 into 2 that is 4 minus 2 square is 8 by 3.
upper limit minus lower limit minus lower limit. Minus 1 the whole square is 1 by 2 minus 2 minus 1 cube minus 1 cube is minus 1 இல்லையா minus 1 cube is minus 1 minus minus plus ஆயிரும் and plus 1 by 3 okay. And இது எல்லாமே நீங்க வந்து calculate பண்ணீங்கன்னா you will get 9 by 8 square units. Okay, 9 by 8 கிடைக்கும். So 9 by 8 square units is the correct answer. Option D. Okay, va? Clear? Yes. So next question பார்க்கலாமா? Yes. So it's a very important question. 2024 ல வந்து கேட்ட question. Sketch the graph of y is equal to x mod x and hence find the area bounded by this curve x-axis, area bounded by this curve x-axis and the ordinate x minus 2 and x is equal to 2 using integration. Okay, check. So, பசங்களா, so இங்க வந்து x mod x. So, y is equal to x mod x வந்து என்ன ஆகும் அத வந்து திருப்பி we have to split because modulus எங்கெல்லாம் வருதோ function வந்து change ஆகும் ஓகேவா. so your y will be become okay. so first வந்து x less than 0 and x greater than or equal to 0 okay. so x less than 0 வருதா x less than 0 ல ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டா I will get minus x square. greater than ல போட்டா I will get a positive x square. Yes or no? Yes. So எனக்கு வந்து இப்போ what are all the function I got? Y is equal to minus x square and y is equal to x square I got. Y is equal to minus x square and y is equal to x square I got. So பசங்களா y is equal to இத வந்து மாத்தி எழுதலாமா? Can I write? இத வந்து நான் interchange பண்ணி எழுதுறேன். That is x square is equal to minus y and x square is equal to y. பசங்களா isn't this இது வந்து ஒரு பராபோலா ஃபார்ம்ல இல்ல ஆமா கரெக்ட்டா it is in the parabola form. so இது வந்து upward parabola and this is downward parabola. என்ன பசங்களா இது ஒரு upward parabola and downward இது ரெண்டுத்துமே நான் என்ன பண்ண போறேன் அப்படினா I'm going to join this ஓகேவா. ஏனா வந்து function வந்து அப்படிதான் இருக்கு. so இதோட sketch பண்ணும்போது என்ன பசங்களா வரும் sketch பண்ணும்போது இப்படி வருமா இதுதான் வந்து join பண்றது அப்படின அர்த்தம். so இது வந்து full sketch ஆயிருச்சா இல்ல this is not the full sketch. பசங்களா x greater than or equal to 0 வரும்போது x greater than or equal to 0 வரும்போது it is x square. greater than or equal to வரும்போது it is x square. okay, so only this portion is needed. in the red color portion is needed. okay, x less than 0 x less than 0 வரும்போது minus x square which is downwards. only this portion is needed. okay, இந்த portionum இந்த white இந்த yellow portion வந்து நமக்கு வேணாம். okay, so அத வந்து rearrange பண்ணி எழுதும்போது எப்படி பசங்களா வரும்? okay, it will be like this. ஓகே, சோ இதுதான் வந்து நம்மளோட sketch the graph. இதுதான் வந்து first question graph sketch பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க பசங்களா x is equal to minus 2. x is equal to minus 2 னா இது இங்க வருமா minus 2. x is equal to 2 அப்படினா இது வந்து இங்க வருமா 2. சோ இது வந்து positive region. so it is like this. இது வந்து negative region. ஓகேவா கிளியரா? எஸ். so இப்போ வந்து என்ன பண்ணலாம்? so இப்போ வந்து நமக்கு வந்து we need to find the area bounded by this curve x axis and the ordinate x equal to minus 2 using integration அப்படினு சொல்லிருக்காங்களா? yes or no? using integration. okay, so இப்போ வந்து we have to find the area under this curve. okay, so minus 2 ல இருந்து 2 வரைக்கும். so இதோட நம்மளோட ஏரியா எப்படி வரும்? area is equal to integral minus 2 ல இருந்து 2 x mod x dx அப்படி வரும். yes or no? yes. yeah. எப்பவுமே நம்ம வந்து போன வாட்டி இன்டகிரேஷன்ல நம்ம வந்து what we learned whenever you saw a mod x நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? ஸ்ப்ளிட் பண்ணிரணும். யார லிமிட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிரணும். ஓகேவா? சோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது integral minus 2 ல இருந்து 2
ஓகே -2ல இருந்து 2 வரைக்கும் -2ல இருந்து 0 சாரி -2ல இருந்து 0 வரைக்கும் -2ல இருந்து 0 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இஸ் -x². -x²ல நான் வந்து ஏதாச்சும் ஒரு -x²ல சோ இங்க பாருங்க ஃபங்க்ஷன் f of x is equal to -x². ஓகேவா புரியுதா? so 0 to -2ல இருந்து 0 வரைக்கும் I am putting -1 here. Okay, so minus of -1 the whole square will become -1 only. So the function is negative there. என்ன பசங்களா function வந்து அங்க negative. So minus of -x² plus integral 0 to 2. நீ வந்து x²ல வந்து அங்க வந்து 0 to 2ல வந்து function is x². அங்க இருந்து ஏதாச்சும் நம்பர் போட்டு it's always positive. So it is x² dx. Okay. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஆகும் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 2 x² dx பிளஸ் இன்டெக்ரல் சாரி இங்க வந்து -2 வருமா இன்டெக்ரல் -2 to 0 x² dx பிளஸ் 0ல இருந்து 2 வரைக்கும் 0ல இருந்து 2 வரைக்கும் x² dx. ஓகே சோ இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணுங்க பசங்களா x raised to 3/3 ஓவர் த லிமிட் -2ல இருந்து 0 வரைக்கும் பிளஸ் அதே x raised to 3/3 ஓவர் த லிமிட் 0 to 2. சோ இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா அப்பர் லிமிட் will be 0 minus இங்க 8/3 வரும் பிளஸ் upper limit is 8/3 lower limit is 0. So the answer is 16/3 square units. Clear? Okay, next question. இதுவும் வந்து 2024 question. Using integration find the area bounded by the ellipse 9x² plus 25y² is equal to 225. The lines x is equal to -2 and x is equal to 2 and the x-axis. ரொம்ப வந்து என்ன சொல்லலாம் ரொம்ப வந்து லைக் why people are getting ரொம்ப confused ஆகுறாங்க ஏன்னு எனக்கு தெரியல பசங்களா either they will say above x-axis okay we will draw பண்ணிட்டு we will come to this okay so பசங்களா என்ன கொடுத்திருக்காங்க 9x² plus 25y² is equal to 225 அப்படின்னு சொல்லிருக்காங்க. What I will do, I will just divide all the terms by 225. 225 வால divide பண்ண போறேன். Okay, so what you will get? x² by 25 plus y² by 9 is equal to 1. So இப்போ வந்து standard parabola formula வந்து ஆயிருச்சு. ஓகேவா? Yes. So இப்போ வந்து parabola வந்து நம்ம வந்து we will draw here. So it is a normal parabola, right? இது வந்து ஒரு normal parabola. So it is like this. ஓகேவா? கொஞ்சம் பெருசா வரையணுமோ? Okay? Yes. So using integration find the okay. So இப்போ வந்து இங்க வரைக்கும் என்னது it is 5, 0 it is 0, 3. இப்போ வந்து எங்கிருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க x is equal to -2 x is equal to -2 -2 okay if I am drawing a line this is x-axis இதுதான் வந்து x-axis கரெக்டா so x-axis and these two lines x-axis and these two lines அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு போர்ஷன் வருமா yes or no இந்த ஒரு போர்ஷன் வருமா அதே மாதிரி கீழ இருக்கிற போர்ஷனும் வரும் ஓகேவா கீழ இருக்கிற போர்ஷனும் வரும் அவங்க வந்து அப்வர்ட்னு சொல்லல டவுன்வர்ட்னு சொல்லல ஓகேவா சோ அவங்க அப்படி மென்ஷன் பண்ணிருந்தா மட்டும் தான் you have to use அந்த மேல இருக்கிறது மட்டும் நீங்க வந்து இன்டகிரேட் பண்ணனும் இல்ல x axis மட்டும் அப்படி x axis வந்து மேலயும் இருக்கு கீழே இருக்கு இல்லையா பசங்களா சோ அதனால you have to do என்ன பண்ணனும்
-2 ல இருந்து 2 வரைக்கும் பண்ணிட்டு you have to இப்போ வந்து எப்படின்னா area is equal to 2 times of integral -2 ல இருந்து 2 வரைக்கும் integral -2 ல இருந்து 2 வரைக்கும் f of x dx. ஓகேவா, இதுதான் வந்து ப்ராப்பரான இது. ஓகேவா, இங்க வந்து இத மட்டும் பண்ணீங்கன்னா it will be f of x dx. ரெண்டுமே பண்ணீங்கன்னா it is 2 into அதுதான் வந்து இந்த full portion. புரியுதா உங்களுக்கு? yes, is that clear? இப்போ x axis because இது symmetric, x axis க்கு symmetric upward இருக்கு, x axis க்கு symmetric கீழே இருக்கு. so you have to multiply it with 2. okay, so இதுதான் வந்து the thing. okay, இப்போ நம்ம வந்து f of x நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். okay, எப்படி? that is y square by 9 is equal to 1 minus x square by 25. y square by 9 is equal to 25 minus x square by 25. What is y square? That is equal to 9 by 25 into 25 minus x square. Okay, so y is equal to plus or minus போடலாம், நம்ம வந்து பாசிட்டிவ் தான் எடுக்கணும். ஓகேவா, so that is 3/5 into root of 5 square minus x square அப்படின்னு வந்துரும். இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணலாமா? yes. area is equal to லாஸ்ட்ல நீ வந்து 2 times into பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, no problem. either it is fine. ஓகேவா, so 3/5 into okay, taking 3/5 outside, integral -2 ல இருந்து 2 வரைக்கும். okay, root of 5 square minus x square dx. okay, so there is this thing, என்னது root of a square minus x square integrate பண்ணோம் அப்படின்னா what you will get? x by 2 into root of a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a plus c. okay, இதுதான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ண போறோம். yes or no? இதுதான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ண போறோம். so area is equal to 3/5 into okay x by 2 into root of 25 minus x square plus a square is 25/2 into sin inverse of x by 5 over the limit -2 ல இருந்து 2 வரைக்கும். and you have also learned that integral -a ல இருந்து a வரைக்கும் f of x dx இருந்துச்சு அப்படின்னா if the function is even, பசங்களா, if the function is even, it is 2 times of integral 0 to a f of x dx அப்படின்னு ஒரு இன்னொரு லைக் ஐடென்டிட்டி, இன்னொரு ப்ராப்பர் ஐடென்டிட்டி கிடையாது, ப்ராப்பர்ட்டி you have learned. since root of 5 square minus x square is always positive, அது வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். கிளியரா பசங்களா? did you get it? yes. okay, so இப்போ வந்து we gonna substitute this. ஓகேவா, ஓகே, நம்ம வந்து இப்போவும் வந்து into 2 நம்ம வந்து பண்ணல, so we will do that. okay, lastly we will do. okay, yes. so இப்போ வந்து ஏரியா என்னப்போ வரும்? சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஏரியா will be equal to 3/2 வந்து 6/5 மாறிடும். ஓகேவா, லிமிட் அப்ளை பண்ணுங்க. 2/2 into root of 25 minus that is 21, right, plus 25/2 into sin inverse of 1/5. sorry, 2/5 வருமா? sin inverse of 2/5. sin inverse of 2/5. okay, so that is upper limit minus lower limit. அது entirely 0 ஆயி போயிடும், எல்லாமே வந்து 0 ஆயி போயிடும், into 0. so the answer is
6/5 into root 21 plus 25/2 into sin inverse of 2/5, okay, into 2 பண்ணாதான் you will get the area under the curve, which is 12/5 into root 21 plus 25/2 into sin inverse of 2/5 square units. Square units. Root 12/5 into root 21 plus 25/2 into sin inverse 2/5. Okay va? So எப்பவுமே keep that in mind that இப்போ வந்து -2ல இருந்து நீ வந்து 2 வரைக்கும் எடுக்கிற அப்படின்னா -2ல இருந்து 2 வரைக்கும் it is only this portion. Okay? So அதனால வந்து 2 times நீ வந்து multiply பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? Symmetric இருக்கறனால. Okay, next question. Using integration, find the area of the region enclosed between the circle x square plus y square is equal to 16 and the lines x is equal to -2 and -4. This is the last question. எல்லா டைப்ஸ் நம்ம வந்து லைக் இந்த curves நம்ம curves எல்லாம் படிச்சோம் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி 2024 இது வந்து PYQ தான் எல்லாமே. Okay, so first we will draw the line. Okay, so circle x square plus y square with center 0, which is in the origin. Okay va? Radius vandu 4. So here it is 4, 0. Inga vandu 0, 4 varum. Okay va? Yes. So lines x is equal to -2. X is equal to -2 la irundhu x is equal to 2 varaikum. Okay va? So this portion. Okay va? Clear? Yes? Okay. So I need to find this. Okay, find பண்ணலாம். So 0 ல இருந்து 2 வரைக்கும் நான் எடுத்து into 4 பண்ணா I will get the என்ன கிடைக்கும் எனக்கு? I will get the area of the triangle. Okay va? Sorry, area. So area of the area அப்படிங்கறது மட்டும் போடுறோம். Area is equal to 4 times into integral 0 to 2 f of x dx. Okay va? F of x dx. எல்லாமே symmetric இருக்கறனால. Okay, everything is symmetric, that's why. Okay? Yes. So இப்போ வந்து I have x square plus y square is equal to 16. Okay? So y square is equal to 16 minus x square. Y is equal to root of 16 minus x square, because we are taking on the first quadrant only. Okay, first quadrant எடுக்கறனால positive only. So இப்போ வந்து integrate பண்ணலாமா? Integrating area is equal to 4 into integral 0 to 2 root of 4 square minus x square dx. Okay, integrate பண்ணுங்க. 4 into, okay, same thing தான். I will write it again. Integral root of a square minus x square dx is equal to என்னப்பா வரும்? X by 2 into root of 4 square minus x square plus a square by 2 into sin inverse of x by a plus c. Okay, this is what you have to use. Okay, so அப்படி வரும்போது area is equal to 4 into x by 2 into root of 16 minus x square plus 16 by 2 into sin inverse of x by 4 over the limit 0 to 2. So that is equal to 4 into limit apply பண்ணுங்க, upper limit 2 by 2 into root of 16 minus 4. What is that? 12 வருமா? 12 வந்து 3 root 2 root 3 அப்படின்னு எழுதலாமா? Yes. Plus இது வந்து 8 வருமா? sin inverse of 2 by 4 which is 1 by 2. Okay, minus
மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஜீரோவா மாறிடும், இதுவும் ஜீரோவா மாறிடும். ஸோ இட் வில் என்டையர்லி பிகம் ஜீரோ. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ 2 கேன்சல் ஆகி போயிடும். 4 இன்டூ 2√3 plus sin inverse 1/2 எப்போ வரும் 30 degree which is pi by 6. So 8 into pi by 6 3 times 4 times. Okay, so that is equal to 8√3 plus 16 pi by 3 square units is the correct answer. Yes பசங்களா, so that's it for today. So உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து you will get the notes in WhatsApp community. So மறக்காம நம்மளோட கூகுள் ஃபார்மை அட்டென்ட் பண்ணுங்க, win the prize. Okay, all the best பசங்களா, and I will see you in the next session. This is your Srishma ma'am leaving. Bye bye and take care.